வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் சிந்தூரன் பார்வதி தேவியின் மீது ஆசைப்பட்டு அவரை நெருங்கினான். அவர் பதறி அடித்து கொண்டு ஈசனை போய் கட்டி பிடிக்க தவம் கலைந்த ஈசன் சூலாயத்தை கையில் எடுத்துக்கொண்டு எழுந்தார். இனி ஈசனை கொல்ல கருதிய செந்தூரன் அவரை கட்டித் தழுவ சென்றான். அப்பொழுது ஆதி பரம்பொருளான விநாயகப் பெருமான் ஒரு வயதான அந்தணரைப் போல வடிவம் தாங்கி அவர்கள் இருவருக்கும் இடையில் சென்று அவர்களை விலக்கினார். நீ மாபெரும் பலசாலி என்பதனை நிரூபிக்க வேண்டுமென்றால் ஆயுதம் எடுத்து சென்று அவரிடம் போரிடு. அதை விட்டுவிட்டு அவரை கொல்வதற்காக செல்கின்றாயே, நீ எல்லாம் ஒரு வீரனா என்றார். இதனால் வெகுண்டிருந்த செந்தூரன் உடனே பலவிதமான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஈசனை தாக்க முற்பட்டான். இருவருக்கும் இடையே கடுமையான சண்டை நடந்தது. அதில் சிவனின் கையே ஓங்கியிருந்தது. இவரை வெல்ல முடியாது என்பதனை அறிந்த சிந்தூரன் தந்திரமாக அவரை கட்டித் தழுவ முயற்சி செய்தான். அப்பொழுது விநாயகப் பெருமானின் பரசு அவனை தாக்கி தரையில் வீழ்த்தியது. இதனால் என்ன செய்வதென்றே தெரியாமல் போரை அவசரமாக நிறுத்திவிட்டு பூலோகம் திரும்பினான் சிந்தூரன். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பார்வதி தேவி அந்த அந்தணர் வடிவத்தில் இருந்தது யார் என்பதனை அறிய முடியாததால் அவரை பார்த்து, ஐயா, நீங்கள் யார் என்றார். உடனே ஆனைமுகத்தன் சிங்க வாகனத்தில் சித்தி புத்தி சமேதரராக காட்சியளித்து அந்த சிந்துரனை அழிக்க நானே உனது வயிற்றில் வந்து மகனாக பிறப்பேன் என்று அனுகிரகம் செய்து அங்கிருந்து மறைந்தார். பூலோகம் சென்ற சிந்துரனின் அட்டுழியங்கள் அதிகமாகின. அவன் கண்ணில் பட்ட மக்களையெல்லாம் கொன்று குவித்தான். முனிவர்களின் யாகங்களை அழித்தான். தேவ மாதர்களை தன்னுடைய அந்தப்புறத்தில் அடைத்து வைத்தான். இதனால் மிகுந்த கவலையடைந்த தேவர்கள் அனைவரும் தங்களுடைய இன்னல்களை பிரம்மன் மூலமாக சிவபெருமானும் தெரிவித்தனர். இதுதான் நாம் அவதாரம் எடுக்க சரியான தருணம் என்பதனை அறிந்த விநாயகப் பெருமான் பார்வதி தேவியின் வயிற்றில் குழந்தையாக உருவாகினார். இதனை அறிந்த பரமேஸ்வரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பார்வதி தேவியின் வயிற்றில் பிரம்மஸ்வரூபி இருப்பதனால் அதிகமான வெப்பம் ஏற்பட்டது. இதனை தணிப்பதற்காக பூவிலகில் பரியலி என்ற இடத்தில் இரத்தினமயமான ஒரு மண்டபத்தினை கட்டி அதில் பார்வதியும் மற்ற தோழிகளையும் இருக்க செய்த பரமேஸ்வரன். அப்பொழுது ஒரு நாள் கஜமகாசூரன் என்பவன் அங்கே வந்தான். அப்பொழுது என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு அவனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் முப்பிறவியில் மயேச்சுதன் என்ற அரசனாக பிறந்து சிவபெருமானை தினமும் வணங்கி அதன் மூலம் பல வரங்களை பெற்று நல்லாட்சி செய்து வந்தான். அப்பொழுது ஒரு நாள் அவனது அரண்மனைக்கு தேவகுரு பிரகஸ்பதி வந்தார். அவரை சிறப்பான முறையில் வரவேற்று உபசரித்தான். இதனால் மகிழ்ச்சி அடைந்த பிரகஸ்பதி, என்னை வணங்குவோர் உன்னையும் வணங்குவார்கள் என்று அருளாசி வழங்கினார். தங்களுடைய வாக்கு எப்பொழுது பலிக்கும் என்று வினவினான். நீ எப்பொழுது யானையாக பிறக்கின்றாயோ அப்பொழுதிருந்தே அந்த பலனானது உனக்கு கிடைக்கும் என்றார். நாட்கள் கடந்தன. ஒரு நாள் தனது சேனைகளுடன் வீதி உலா சென்றான். அப்பொழுது அவனுக்கு எதிரில் நாரத மகரிஷி வந்து கொண்டிருந்தார். மயச்சுதன் அவரை கண்டும் காணாதது போல நடந்து கொண்டான். இதனால் கோபம் கொண்ட மகரிஷி, எதிரில் யார் வருகிறாள் என்று அறியாமல் கூட ஒரு யானையை போல் நடந்து செல்கின்றாயே, நீ யானையாக பிறப்பாய் என்று சாபமிட்டார். இதனால் அவன் யானை கூட்டங்களுக்கு இடையே யானையோடு யானையாக பிறந்து வாழ்ந்தான். அவனுக்கு இப்பொழுது முப்பிறவி பற்றிய நினைவு ஞாபகம் வந்த காரணத்தினால் சிவபெருமானை பற்றி நினைத்து கொண்டே இருந்தான். அப்பொழுது ஒரு நாள் பரியலில் சிவனும் பார்வதியும் வந்திருப்பதை அறிந்த அவன் அவர்களை தரிசிக்க வேண்டுமென்ற அவசரத்தில் இரத்தின மண்டப தூணில் இடித்து கொண்டு வந்தான். இதனால் மண்டபத்தில் சிறிது சேதாரம் அடைந்து இடிந்து விழுந்தது. இதனால் பயந்து போன பார்வதி தேவி யோகத்தில் இருந்த சிவபெருமானை கட்டிப்பிடித்தார். யோகம் கலைந்த சிவபெருமான் அவள் பயந்ததுக்கான காரணத்தை அறிந்து தனது சூலாயுதத்தை எடுத்து அவர் மீது எறிந்தார். அந்த சூலாயுதமானது அவனது கழுத்தை அறுத்து எறிந்தது. அவன் சிவாய நம என்று சொல்லிக்கொண்டே கீழே விழுந்தான். அதனை கேட்ட பரமசிவன் ஒரு கணம் அதிர்ந்தார். அடுத்து என்ன நடந்தது என்பதனை அடுத்த அத்தியாயத்தில் அறிவோம்.